ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒன் பார்ட் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்யறது ரொம்பவே ஈஸி. குயிக்காக சாம்பார் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வைக்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. கழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் ஒரு 4 சொட்டு விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுவோமோ அவ்வளோ சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சாம்பார் தூள். நான் சக்தி சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முள்ளங்கி சீவிக்கலாம். முள்ளங்கி அந்த மாதிரி நைஃப்பில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி காய் சீவல் வச்சு சீவினிங்கன்னா சட்டுன்னு நமக்கு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி முள்ளங்கி கேரட்டும் சேர்க்க போகிறேன் சாம்பாரில். எவ்வளோ நைஸாக சீவிருக்கு பார்த்தீங்களா? நம்ம கத்தியில் அரிஞ்சோன்னா இந்தளவுக்கு நமக்கு மெல்லிஸாக கிடைக்காது. கேரட் வாடி போயிடுச்சு, அதனால் கட் பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண காய்கறிகளை. பருப்பும் காயும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கரைச்சி சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த குக்கர் தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 7 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடணும். பருப்பு ஊறி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 விசில் 4 விசில்லே வெந்துடும் நல்லா. நம்ம பருப்பு ஊற வைக்காதங்காட்டி 7 விசில் விட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி தாளிப்பும் அந்த புளி கரைசலும் ஆட் பண்ணோன்னா சாம்பார் ரெடி. அவ்வளோதான். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதோட மனம் சாம்பாரில் நல்லாயிருக்கும் நமக்கு. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய கட்டி, பெருங்காயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம வேக வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. சாம்பாரில் சேர்த்துட்டு
நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் தான் வந்து சாம்பார் டேஸ்ட்டில் ரொம்பவே முக்கியமானது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு புளி ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க மட்டும் விடுங்க. ஏன்னா புளி கரைசல் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். அவ்வளோதான், 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். சட்டுன்னு சாம்பார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதை நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.